ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு எப்படி பார்க்கணும் தமிழ் கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆக போதே. இது என்னது ஜுராசிக் ரேஸா? ஓகேடா. பார்த்தீங்கன்னா இதில் 12 பேர் போக முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம குச்சி போவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னது புது அப்டிக்கலாக பறக்கப்பட்டானுங்களே. ஓகே, மை காட், இன்னைக்கு என்னடா போகவே விட மாட்டேறீங்க கைஸ், என்னங்க இது? ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று தாண்டியாச்சு கேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று தாண்டிட்டேன், பரவாயில்ல. இந்த ஆளும் தாண்டிட்டேன்ல. ஓகே கேஸ், இப்படி எங்கடா போகிறேன்? ஓகே, இப்படி மேலே ஏறி இங்கே பாருங்க கேஸ், மேலேருந்து ஏதோ கல்லெல்லாம் உருண்டு வருது. ஓகே, இங்கே ஒழிஞ்சுப்போம். ஆஹா, டே. ஓகே, பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஓடிட வேண்டியதாண்டா. ஆஹா, ஓகே, எப்படியே தப்பிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி போவோம். கல் விழுக்காமல் இருந்தால் சரி, எஸ்கேப் ஆயிரு. வந்துச்சு, பரவாயில்ல, நம்ம தாண்டியாச்சு கேஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாகவே போயிடுவோம். ஓ, தண்ணிக்காக விழுகக்கூடாதா? ஓகே, இன்னொன்று விழுந்துட்டேன், பரவாயில்ல, தாண்டியாச்சு கேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குத்தி தள்ளி விட்டாங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ கீழே வந்துட்டேன். இது ரொம்ப டஃப்பாக இருக்கு. என்னங்க எல்லோரும் நம்ம கூட தான் இருக்காங்க. ஓகே கைஸ், ரியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அடுத்த செக் பாயிண்ட்டையாச்சும் பிடிச்சிருக்கலாம். இவனுங்க வேறு சேர்த்து தள்ளிடுறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜம்ப்பு கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே ஜம்ப்பு. அவ்வளோதாங்க, குவாலிஃபைட் ஆகியாச்சு கேஸ். ஒரு 4 பேர். ஓகே, இவன் வந்துடுவானா? இவன் எங்கே? இங்கே பாருங்கள், டைனோசர்லாம் இருக்கா. இவங்க கீழே வந்துட்டே தான் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் தான் வர முடியும். யாருன்னு என்று எனக்கும் தெரியவில்லை. ஓகே கேஸ், நம்ம வெளியில் டைம் முடிஞ்சு போச்சு கேஸ். ஆனால் 2 பேர் வருவாங்க, டைமிங்கே இல்லை. ஓகே, இப்போ எல்லாரும் கீழே விழுகிறாங்க. 10 பிளேஸ் இருக்கும் கேஸ், அதில் 1 நாள் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த மேப்பு பண்ணுங்கடா சீக்கிரம். லோட்டிங் தமிழ் கைஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டைல் ஃபால் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கரெக்டாக இருக்கும், ஒரு சிலர் தப்பாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நாம் ஜம்ப் பண்ணி போவோம். ஆஹா, தேவையில்லாமல் போய் நம்மளே வாங்கிட்டு இருக்கோம் போல. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே போகிறாங்க. வெறும் 6 பேர் தாங்க குவாலிஃபை ஆக முடியும். 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே போவோம். ஓகே, இருங்க, இவங்களே போகட்டும். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் இன்னொரு 5 இதை மட்டும் கட்டலாம் இல்லையா? இல்லை, அப்போனா இதுவாக தான் இருக்கும். அப்போனா அதுதாங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் குவாலிஃபைட் ஆகிடலாம். தள்ளுடா. ஓகே கேஸ், குவாலிஃபை ஆகியாச்சு. இன்னொரு 2 பேர் வரலாம்ப்பா. யார்? ஒருத்தவங்க வந்துட்டாங்க, இன்னொருத்தரும் வந்தாச்சு கேஸ். ஓகே, என்னப்பா இப்படி தத்தளிக்கிறேன்? ஓகே, நெக்ஸ்ட்டு இதாங்க லாஸ்ட் ரவுண்டு. 6ல் ஒருத்தன் தான் வின் ஆக முடியும். அது நாமளாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பாருங்க, ஜாலியாக குதிக்கிறாங்க. 3 பேர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால யாரு நானே தெரிய மாட்டேங்குது. ஆனால் பேரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மேப்பு லோடிங் ஆகிட்டுருக்கு. ஆனால் அது நம்மளுக்கு பிடிக்காம அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டுங்க வாங்க. ஓவர் நன்றோட அப்படியே பார்த்தீங்கன்னா குதிடா, குதிச்சு போடா. மை காட், இதில் ஒருத்தன் தாண்டா போக முடியும். என்னங்க அது, நான் தாண்டா லாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வேணாம், இதுலேயே போயிடுவோம். எதில் போனாலும் நம்மளை தள்ளி விட்டே இருக்காங்களே. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஜம்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜம்ப் பண்ணலான்னு நினச்சேன், மிஸ் ஆகி போச்சு. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக தோற்றுருவாங்க. அப்புறம் நாம தான் லாஸ்ட்டு. அது இவங்க தள்ளி விடுறதை பார்த்தா நான் இன்னைக்கு கூட போய் சேர மாட்டேன்ட்டு இருக்குது. ஓகே, எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்களா. ஓ மை காட், எலிமினேட் ஆகிட்டேன். ஒரு மேட்ச் தானே, இன்னொரு மேட்ச் பார்ப்போம். உட்காந்து எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க, எவ்வளோ பார்ப்பாங்க கைஸ். வின்னாகி க்ரீனை வேறு கொடுத்துருக்காங்க. இந்த டைமாச்சு நம்மளால் வின்னாக முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, கிளைமேட் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, இருந்தாலும் கிளைம் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட்டின்னு இருக்குது. இதெல்லாம் வேணாம், கஷ்டம். நெக்ஸ்ட்டு மிஷின் இருக்குது கைஸ். மிஷின் என்னது?
ஓகே, இதுவும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதை வச்சு நம்ம கொஞ்சம் இதை எடுத்துப்போம். இதை வச்சு இன்னொன்று கிடச்சிருக்கு. ஆனால் இதை வச்சு என்ன பண்ணணும்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஓகே, நம்ம அப்படியே கொடுத்து உள்ளே போய் அடுத்த மேட்ச்சில் ஏதாச்சும் ஜெயிக்க முடியுதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ள இந்த டைமில் பிளேயர்ஸு இல்லை கேட்போம். ஃபைண்டிங் பிளேயர்ஸ் ப்ளே கொடுத்தாங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க. வெறும் 4 பேர் தான் இருக்கும். டேரெக்டாக லாஸ்ட் ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிடுவாங்க போல இருக்கேன். அமௌண்ட்டையாச்சும் கொஞ்சம் நேரம் போடுவோம். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆக பிளேயர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க. சிங்கத்தீவை இன்றைக்கி வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், பின்னாடி ஸ்பார்க் கிடைக்குது பாருங்கள் கைஸ். நமக்கு எப்பிக்கில் ஒன்று கிடச்சிச்சு. ஓகே, இப்போ எத்தனை பேருன்னு தெரியல. இன்னும் அதே ரவுண்ட் வருது. ஓ மை காட். சரி பரவாயில்ல கைஸ், நீ இப்போவாச்சும் நம்ம ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்போம். சீக்கிரம் வர்றா. இந்த ஜுராசிக் கரெக்டான ஆள் இந்த டைனோசர் தான். ஸோ நினச்ச மாதிரியே டைனோசர் இருக்குது கைஸ். டே போடா. பின்னாடி வந்துட்டு ஓ மை காட் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே குதிக்க முடியல. மண்டையில் போட்டு அடிச்சு பின்னாடியெல்லாம் தடுத்து விட்றாங்களே. வாட் இஸ் திஸ் இஸ் வெரி கஷ்டம். ஓகே கேஸ், இந்த லெவலில் இங்கே தாண்டியாச்சு. இங்கே கீழே டைனோசர் இருக்குது. இது வேறு இந்த கல் மேலே பிரச்சனையே இந்த கல் தான்டா. அங்கே பாருங்க டைனோசர் பார்த்தீங்களா இல்லையா? போன ரவுண்டில் நான் காமிக்கல, இந்த ரவுண்ட்லையாச்சும் காமிக்கிறேன். போடா கத்துது கைஸ், கத்துது. போட்டு நசுக்கிறாங்களே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதாங்க லாஸ்ட் ரவுண்ட். கல் வந்தால் ஒரு பிரச்சனையிலே நெக்ஸ்ட்டு இங்கே போய் ஜம்ப்பு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழகி போச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் கைஸ் கொஞ்சம் டஃப்பு. எனக்கு கொஞ்சம் தள்ளி நின்றுலாம். இது பண்ணோன்னே கொஞ்சம் நின்றுக்கலாம். ஆஹா, தள்ளி விட்டானுங்க, பின்னாடி இருக்கிறாங்க. ஓகே, இதை தாண்டணும் கைஸ். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆஹா, இந்த மேட்ச்சில் நான் தோற்றுரும் போல இருக்கேன். ஏங்க ஏன் தள்ளுறீங்க கைஸ்? நிஜமாக தள்ளி விட்றானுங்க. இந்த மாதிரி தள்ளி விட்றதெல்லாம் எனக்கு பிடிக்காதுடா. ஓகே, இதாங்க லாஸ்ட்டு. போயிட்டாங்கடா. போயிட்டான்ல சொன்னேன். அவ்வளோதாங்க குவாலிஃபைடு கைஸ். 12ல் 7வது நம்ம. பார்த்தீங்கன்னா யார் போக போகிறான்னு என்றால் யாருமே போகிற மாதிரியே தெரியலையே. அங்கே ஒருத்தர் வந்தாச்சு கைஸ், 8 பேர் வந்தாச்சு. இப்போ சீக்கிரம் வரலைன்னா உங்களெல்லாம் விட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவேன்டா. டைமிங் கால்குலேட் பண்ணாலே போதும் கைஸ். இதோ இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர், அவ்வளோதான் மேட்ச் ஓவர் கைஸ். மேட்ச் ஓவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு போவோம். இதில் இத்தனை பேர் எலிமினேட் ஆகிட்டாங்கப்பா. ஓகே, கிளாப் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், அந்த லயனு ஆட்டமாக இதே போன ரவுண்டே கொடுக்க மாட்டேங்குது. ஓகே, வெயிட்டிங். ஆஹா, இது ரொம்ப கஷ்டம் கைஸ். ட்ரை பண்ணலாம். இதில் 6 பேர் எலிமினேட் ஆகியாகணும். ஓகே, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. ஆஹா, அடிக்குது. இருங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே போயிடுவோம். நெக்ஸ்ட் இப்படி. ஓகே, இன்னும் ஒருத்தர் கூட எலிமினேட் ஆகலையா? ஓகே, இப்படியே நின்றுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சைடில் இருக்கிறதும் லேசர் தாங்க. சைடில் பட்டுனாலும் முடிச்சு கட்டிடுவாங்க. ஐயோ வலிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது உடச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, உடச்சிட்டாங்க. ஆஹா, விழுந்துருவேன் கைஸ். வந்துட்டேன். எலிமினேட் ஆகிட்டேன்னா ஓகே, எலிமினேட் ஆகிட்டேன். அதனால் இன்னொரு ரவுண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். கிளைம் எக்ஸ்பி வேறு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஏதோ ஸ்கின் கிடச்சிருக்கு. ஓகே, இருங்க, நம்ம ஸ்கின் எங்கே பார்த்தோன்னு தெரியலையா? இங்கே இருக்கும். ஸ்கின்னில் போய் இது அப்டேட் பண்ணிட்டாங்க. காமன் தான் இருந்தாலும் செம்மையாக இருக்குது. நான் தாண்டா எங்கே ஃபயராக இருந்தாலும் வந்து உங்களை காப்பாற்றுறேன். ஓகே, கஷ்டம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு இப்போதைக்கு யாரும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷின் இருக்குது. மிஷினில் இன்னொன்று கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, மிஷினில் பார்த்திங்கன்னா இன்னொன்று கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போகலாமா? அடுத்த மேட்ச்சுக்கு போவோம். அந்த ரவுண்டில் நான் தோற்று விட்டேன். அதனால எனக்கு ஒரே ஆகிடுச்சு. லாஸ்ட் ரவுண்டு கூட போக முடியல. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜோக்கர் முடியாதுடா. அடிச்சு போகிற பார்த்துக்கோ. என்ன கழுவி விட்டாங்க. இது போட்டு என்ன ஆகுன்னு பார்க்கலாமா?
எல்லாம் வரும் ஓட்டானுங்க. ஓகே கேஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னொரு 10 செகண்டில். ஓகே, குச்சி வருவான். இங்கே பாருங்க, இந்த ஜோக்கர் மண்டியம் பாருங்க. இங்கே பாருங்க, நிறையா பேர் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. தம்பி, நீ ஒரே ஆள் தான். என்ன தம்பி டீ இருந்தாலும் அடிச்சாண்டாமோ என்னங்க ஃபஸ்ட் டைம் இதே வந்துருக்கு. டேய், இதெல்லாம் ஓவரா தம்பிங்களா? அண்ணன் சொல்கிறத கேட்கணும். டேய், இங்கே பாருங்க, ஜோக்கர் மண்டியம் என் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். நெக்ஸ்ட் இது பழகிருச்சுன்னு சொன்ன உடனே அடி வாங்க வச்சுட்டாங்க. டேய், அடி வாங்காதடா, அசிங்கமாக போயிடும். இல்லைங்க, எனக்கா மேலே போனோடனே ஓடிடுறேன். இப்படியே இருங்க, போனோடனே நசுக்கிறானுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்பி இந்த கல் வந்திருக்க இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், ஓடு அடுத்த கல் வர போகுது. ஓகே, வந்துருச்சு. இப்போ நசுக்கிருச்சு. நானும் திரும்பி எழுந்திரிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு போகிறேன் கைஸ். ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இதுவே தான் வைக்கிறேன். எங்கள் அப்பா என்னடா இவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், கரெக்டாக கல் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு. ஓகே, ஜம்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பாம்பி மண்டின்னு நம்ம கூட தான் இருக்கான். ஐயோ போச்சா, முடிச்சிட்டானுங்க. எஸ்கேப்பு. இப்போ பாருங்கள், அண்ணன் எப்படி போகிறேன்னு சொல்லி தட்டா. ஐயோ, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருவேன். எனக்கு தெரியாதா? ஓமைகாடு. இப்போ பாருங்க கேஸ், அவ்வளோதாங்க, குவாலிஃபைடு கேஸ். 3ஆவது தான் வந்திருக்கேன். ஒன் டைம் விட முன்னாடியே வந்துட்டுருக்கேன். எல்லாம் கீழே விழுங்கடா. இந்த ஷார்க் மாட்டேன் பாருங்க கேஸ். அப்புறம் ஓகே, இந்த ஷார்க் மாட்டேன். அவ்வளோதான், ஷார்க்கு குவாலிஃபைடு ஆகாது போல இருக்கே. டைமிங் இது பண்ணுறா சொக்கியா, அது பேர் என்ன? சங்கி கவுக்கும் ஷார்க்குக்கும் நேம் தெரியல. இங்கே பாருங்க, எங்கெங்க இருக்கான்? ஏதோ புதிய இடமா இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு டைனோசர் போயிட்டுருக்கு. எங்கேயோ மாட்டிக்கலாம். ஓகே, இந்த நரி குவாலிஃபைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு டப்பா கலை இப்படி இருக்காங்க பாருங்கள், கோமாடி. ஓகே, இனிமேல் தமிழ் கேஸ் சீரீஸும் கண்டிப்பாக வரும் நம்ம சேனல். லைக். ஓகே, கீழே வந்துட்டே இருக்கான். அடாடா, அதுதான்டா டைம் பார்த்துட்டோம். ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் 23 பேரில் எத்தனை பேர் கீழே விழுக்கிறாங்கன்னு பார்ப்போம். 9 பேர் தாங்க. இன்னும் 2 ரவுண்டு அப்படியே ஜெயிக்கலாம். அங்கே பாருங்க, ஒருத்தர் ரெயின்போ இதில் போயிட்டுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன மேப்பு? புது மேப் ப்ளீஸ். அந்த கஷ்டமான மேப் மட்டும் வேணும். ஓகே கேஸ், இது டைல் ஃபாலா? ஓகே, டைல் ஃபால் கேஸ். இதில் இவனுமே கண்டுபிடிக்கணும். 9 பேர்த்துல ஏதாச்சும் ஒரு 3 பேர் தாங்க அவுட் ஆவாங்க. பாருங்க, அப்போ இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று. அப்போ இதுதான் கேஸ். எப்படி? நெக்ஸ்ட்டு இது போடா. எஸ், எனக்கு தெரிஞ்சு இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அனுப்பிச்சிட்டு போயிடுவோம். ஏன்னா இவனுங்க இங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, போங்க சீக்கிரம். நேராக போடா. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் இவன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போயிட்டான். அவன் தேவையில்லாமல் அந்த சைடு போய் மாட்டினான். இப்போ நேரே தள்ளுறானுங்களா? ப்ளீஸ் போங்கப்பா, நான் அழுகிறேன்ல, நான் அந்த பாவம். ஒன்று இது எல்லாம் எது. ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆகிடலாம். டி அவ்வளோதாங்க, 6ஆக குவாலிஃபைட் ஆகிடுச்சேன். எந்திரிக்கவே மாட்டேன். இந்த பாம்பி மண்டையன் பார்த்தீங்கன்னா இப்போ நின்று இது கேஸ். அந்த 3 பேர் தான் அவுட்டு. இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் போயிட்டான் போல இருக்கு, பாவம் ஜோக்கர். ஓகே, லாஸ்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட லாஸ்ட் ரவுண்டு அதுதான். இங்கே பாருங்க கேஸ், நான் வந்து எங்கே நிற்கிறேன்னா ஏதோ இங்கே லாஸ்ட்டில் நிற்கிறேன். ஜாலி. ஓகே, இந்த லாஸ்ட் ரவுண்டில் நான் ஜெயிச்சா செம்மையாக இருக்குல்ல. ஓகே, அடுத்த மேப் இது ஈஸியாக இருந்துச்சுன்னா டப்புன்னு ஜெயிச்சிடுவேன். மற்றவங்களும் ஜெயிப்பாங்க. இது லாவா லேண்ட் டோன் ஃபால். இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான் நினைக்கிறேன், தெரியல. இவனுக்கு தள்ளுறதுலேயே நான் கீழே வந்துடுவேன். நெக்ஸ்ட்டு வேறு எங்கே பெருசாக இருக்குது? ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு இப்படி தாங்க இந்த கேம் விளையாடணும். ஓகே, வேறு அங்கே வருது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஜம்ப்பு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஷாரு வேறு இருக்குது. இங்கே போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே வந்துடாதடா. லாஸ்ட் ரவுண்ட்லா எப்படியாச்சும் ஜெயிக்கணும்டா. ஒருத்தர் தாங்க எலிமினேட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே இல்லை இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே
ஓகே இங்கே நானும் அவனும் தாங்க இருக்கோம். பக்கத்தால் எங்கேயாச்சும் பெருசாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அவ்வளோதாங்க குவாலிஃபைட் பேஸ். அதாவது ராசா ஒன்று வந்தா வின்னர். நான் நினச்ச மாதிரியே வின் ஆகிட்டேனே. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட நல்ல வீடியோ சந்திப்போம். உங்கள் இந்த வீடியோ நான் உங்கள் நிஷாந்த். பாய் பாய்.